வணக்கம் மக்களே. சீசன் முடிஞ்ச ஒரு சின்ன பிரேக் அப்புறம் we take great pleasure and welcome you back for the first of our post season review episodes. இந்த எபிசோட் 6ல ஃபர்ஸ்ட் நம்மளோட பாதுகாப்பு படை, அதாவது டிஃபென்ஸோட ஆராயல் தான் செய்ய போறோம். மை நேம் இஸ் அருண் அண்ட் என் கூட கருத்து சொல்ல ஐம் ஜாயின் டுடே பை ரோஹித், அரவிந்த், பிரசன்னா அண்ட் விஜய். ஹலோ பாய்ஸ். ஹலோ. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஹவுஸ் மாதிரி வந்திருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு எபிசோடா போகணும்னு நினைக்கிறோம். இது முன்னாடி சொன்ன மாதிரி எபிசோட் 66 இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்கள் பண்ண போற போஸ்ட் ரிவ்யூல. ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். அதே மாதிரி யாராச்சும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் இன் எபிசோட் ஆர் ஃபீச்சரிங் ரெகுலர்லி ஆன் அ பார்ட், ப்ளீஸ் டிஎம் பண்ணுங்க. அதே மாதிரி fans of other clubs who want to participate or feature regularly, please DM பண்ணுங்க. We have some exciting plans in the pipeline for the next season. So அதுக்கு வரதுக்கு இந்த மாதிரி அடுத்த fans வேற club fans வருதோ எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். So please get in touch with us. ஸோ அதோட அப்படியே நம்ம வந்து டைரக்டா இவ்வளவுதான் வந்து நம்ம பேசுறது, அப்படியே டைரக்டா நம்ம டாபிக்ஸ் குள்ள போயிடுவோம். மெயினா ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டிஃபென்ஸோட ரிவ்யூ, இது டிஃபென்ஸ் பத்தி ஒண்டி தான் பேச போறோம் இதுல. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சீசன் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல ஒரு 2 வீக் பிரேக் கிடைச்சது. நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்ததோ பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்ததோ எல்லாத்தையுமே வந்து கசக்கி போட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு திருப்பி ஒரு புது பெர்ஸ்பெக்டிவோட பாக்குற மாதிரி நம்ம சீசனை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெனரலா எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த டிஃபென்ஸோட ஒரு நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும், இந்த சீசன் டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? அதுல இருந்து ஐ லீட் ஆன் டு அதர் கொஸ்டின்ஸ். வி ஆல்சோ ஹேவ் லைக் நம்ம லிசனர்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளும் ஏதாவது நல்லா உருப்படியா தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் அது அந்த கடமைன்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம அதையும் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படியே நம்ம கொஸ்டின்ஸோட லீட் பண்ணி டாபிக்ஸ் நான் கொண்டு வரேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த இதோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? ஐ ஸ்டார்ட் வித் விஜய். சீசனோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் நீ டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா எப்படி பண்ண முடியும்? இந்த சீசனோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டாட் தான். இந்த ஹோல் சீசன்ல நம்ம கன்சீட் பண்ண கவுண்டர் அட்டாக்கிங் கோல் ஒண்ணே தான். ஹோல் சீசன்ல நம்ம பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றேன், நான் எதிர்பார்க்கல. சோ அதுதான் வந்து டெஃபினிஷன். எப்போ வந்து ஒரு டீம் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் கோல்ஸ் கம்மியா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம் வந்து கரெக்டா இருக்கும்போது. பால் இல்லாத போது எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம கவுண்டர் அட்டாக்கிங் கோல் கன்சிடர் பண்றோமா இல்லையான்றது மேட்டர். சோ பால் இல்லாத போது அப்படிதான் நினைக்கிறேன். கிறிஸ்டல் பேலஸ் கோல் தான். அந்த ஒரு கோல் அந்த ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம டிஃபென்ஸ் வந்து சூப்பர்ங்கறீங்களா? அத வச்சு நான் சூப்பர்னு சொல்லல. அதுதான் வந்து ஒரு இல்ல, அதுதான் ஒரு டிஃபைனிங் ஸ்டாட் ஃபார் வாட் we are trying to do. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம ஸ்டாட்ஸ் வந்து எப்பறம் டாப் ஆஃப் தி டேபிள் கொண்டு வராங்க அப்படினு சொல்லிட்டு மாதிரி விஜய் நீங்க அதுல வந்து பயங்கர கான்ட்ரிபியூட்டரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸல்ல போட்டு பிவட் டேபிள்ல ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி ஆர்சனல் டாப்ல கொண்டு வரீங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. பட் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா வந்து நீங்க சொல்றது வந்து சரியான வேலிட் ஸ்டாட். இட்ஸ் ஷோஸ் மெச்சூரிட்டி இன் ஒன் டைமென்ஷன். எதுக்காகனா ஆர்சனல் ஃபேனா நிறைய அடி வாங்கியிருக்கோம் இந்த கவுண்டர் அட்டாக்கிங்ல மெயினா. ஏன்னா நமக்கு பால் வச்சு சூப்பரா ஆட தெரியும். ஆர்சன் வெங்கர் கீழே இருக்கும்போது பால் நம்ம கிட்ட கொடுத்துட்டா போதும், சும்மா வளைச்சு ஆடுவோம் அப்படியே. ஆனா பால் இல்லைன்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. எல்லாரும் ஒரே சைடுல இருப்பாங்க. அதுவும் அந்த பிளாமினி எல்லாம் இருப்பான் பாருங்க, அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா டேய் எங்கடா போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்த டீம் இப்போ இந்த மாதிரி ஒரு, அதுவும் நமக்கு எதிராக தான் அந்த வாடி, இந்த ட்ராக்பா, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நமக்கு எதிராக மட்டும்தான் அந்த மாதிரி ஓடியாந்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவானுங்க. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி. சோ அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டாட் வந்திருக்குன்ற போது இது என்னோட பாசிட்டிவா நான் நினைக்கிறேன். ஓகே. சோ அப்படியே நான் கியூ அரவிந்த் கொஞ்சம் சொன்னாங்க. புரோகி நான் உங்ககிட்ட வரேன், நீ என்ன ஃபீல் பண்ற? அவன் பாசிட்டிவா பயங்கர பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அதான் சொல்றேன்னா இட் வாஸ் அபோவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் டூ பேட், இட் இஸ் நாட் டூ கிரேட் அண்ட் ஆல். அபோவ் ஆவரேஜ். கப்புள் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளோட செட் பீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். லைக் we didn't concede goal I think until 34th match or something in corners or something like that. So அது வந்து that the new guy who had come he had tremendously improved our set piece defense. So that is one thing which needs to be commended for. The second thing is the number of individual mistakes contributing to the goal in the season la pathina it avlo illa. So that is also like one important thing which we, so in all the goals which we had considered, it was only because of like a team நம்ம cohesive ஆடாததால தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். நாட் பிகாஸ் ஆஃப் எனி ஒன் இண்டிவிஜுவல் எரர் ஆர் லைக் முன்னாடி சீசன்ல வந்து லெனோ முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேக்கிங் ரெட் கார்டு அந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் தான் நம்ம இந்த வாட்டி பண்ணல. கம்மியா பண்ணினோம்.
ட்ரை பண்ணோம், நடக்கல, அவ்வளவுதான். அது அப்படி சொல்ல போனா லைக் அண்ட் பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து so those were improvements, but in other way, if you talk about defense, once our fullbacks, the original fullbacks or the first team fullbacks were not there, we completely were left in shambles. And also like how important Partey played in the role of the defense, அது வந்து it is understated. நம்ம எப்பவுமே Partey வந்து ஒரு driving force தான் பார்க்கறோம், but his role in the defense is also like pretty important. And அது வந்து like many times நீ பார்த்திருப்போம், like he comes back at the last man tackle வந்து தான் Partey தான் பண்ணிருப்பான், so 2-3 வாட்டி. So அப்படி இருக்கும்போது his absence proved that we were like dependent on those three, and since those three were not there, we were like completely those three na ni solra வந்து first choice fullbacks and Padai. Yes. So adu illadanaala and January monthல நம்ம reinforcements, we didn't get any proper reinforcements, at least in the mid, at least ஒரு mid ஆத நம்ம வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், but we didn't get anyone. So that led to our ultimate top 4 elimination. ஓகே. இப்போ பாசிட்டிவா பேசினோடனே கரெக்டா நெகட்டிவா நம்ம ரோகி வந்து பண்ணிட்டோம். பட் ஆனா ஒரு பாயிண்ட் ரெண்டு பேருமே சொன்னீங்க, விஜய் சொன்ன பாயிண்ட் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் கோல்ஸ் கம்மி பண்ணிருக்கோம், அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம செட் பீஸ் கோல்ஸும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கோல் கன்சீட் பண்றதுலாம் நம்ம ஆர்சனலோட இதுல வந்து நடக்கவே நடக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம கார்னர் வந்தாலே அப்படியே தவிச்சுக்கிட்டு தான் இருப்போம், ஐயோ கோல் போயிடும், ஐயோ கோல் போயிடும்னு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு டாபிக்ல நான் அப்படியே கண்டினியூ பண்றப்ப நான் வந்து அரவிந்த் இதுல உங்கள்கிட்ட பற்றி கேட்கிறேன். இப்போ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, அண்ட் நம்ம வந்து ஏன்னா பிகினிங் ஆஃப் தி சீசன்ல நம்ம பார்த்து வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இம்ப்ரூவ்ங்கிற ஒரு வேர்ட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். ஓகே, ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கோம், இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். நம்ம இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம நிஜமாவே வந்து டிஃபென்சிவ்லி நம்ம நிஜமாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் நீங்க பிலீவ் பண்றீங்களா? ஏன் கேக்குறேன்னா வந்து லைக் நிறைய ஸ்டாட்ஸ் வந்து they seem to say otherwise in terms of the number of shots that we are like letting in and the number of இது பண்றது எல்லாமே, and number of goals that we've considered is also more than the last season, right? So இதெல்லாம் பண்றப்ப நம்ம நிஜமாவே வந்து இந்த டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட் நிஜமாவே பண்ணிருப்போமா, இல்ல ஒரு ஐ டெஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் சர்டன் கேம்ஸ் வேர் இந்த சர்டன் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்க, அந்த சர்டன் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தப்ப எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. ரோகி சொன்ன மாதிரி அந்த 2 ஃபுல் பேக் இருந்தப்ப எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. அந்த ஒரு பீரியட ஒண்டி வச்சு நம்ம வந்து ஓவரால் சீசனுக்கு எக்ஸ்ட்ராப்லேட் பண்ண ட்ரை பண்றோம், நம்ம நிஜமாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டோம். ஸோ எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஐ கேன் பிளே போத் சைட்ஸ். இங்க எது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா, எனக்கு கோல்ஸ் கன்சீடட் அதிகமா இருக்கு, கிளீன் ஷீட்ஸும் அதிகமா இருக்கு, நம்மளோட ஓவரால் சீசன் பாயிண்ட்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ கிளீன் ஷீட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றப்ப அதே சொன்னா கிளீன் ஷீட் ஒரு கிளீன் ஷீட் தான் மொத்தமா அதிகமா இருக்கு, ஆனா 9 கோல் எக்ஸ்ட்ராவா கன்சீட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் சீசன் 39ல இருந்து இந்த சீசனுக்கு வந்து 48 கோல்ஸ். அந்த 9 கோல் அதிகமா கன்சீட் பண்ணது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 games if you think about the Man City game and Liverpool game. So it's last season நம்ம Man City and Liverpool ஆடலையா? இல்ல விளையாடணும். I'm just saying என்னோட broader point வந்து when we seem to have a deficit, like when we go concede a goal, நம்ம வந்து important gamesலாம் we tend to concede in bunches. Crystal Palace, Man City, Liverpool, in the games la we conceded 3-4-5 goals, and in the that was the only glaring difference. Pona season vandu nama the only time we conceded 5 goals I think was against Liverpool, and the mari edo start more than 3 goals edo in the season it happened like 3 or 4 times. That சிட்டியோட ஆரம்பத்திலே 5-0 ஓட்றோம். சிட்டி, பிரைட்டன், கிறிஸ்டல் பேலஸ், லிவர்பூல், சோ and Manchester United. So அந்த ஸ்டார்ட் அவங்க வேற நம்மளோட 3 கோல் போட்டாங்க. So அதுதான் we had individual games that was disastrous that compounded or skewed the defensive stats completely if you are just looking at it pound for pound. நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா வச்சு பாக்கும்போது so அதுதான் glaringly difference தெரியுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் வின்ஸ் மேட்சஸ், அண்ட் நிறைய மேட்சஸ் வந்து நம்ம அந்த 1 கோல் அட்வான்டேஜை வச்சுட்டு வின் பண்ண கேம்ஸ் எல்லாமே டிஃபென்ஸ்னால தான் ஜெயிச்சோம். அந்த லாஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஹோல்டிங் வந்து அவனோட ஹோல்டிங் மாஸ்டர் கிளாஸ் பண்றது, ஒரு ரெட் கார்டு 10 men இருக்கும்போது முக்காவாசி கேம் வந்து இந்த EFL ஃபர்ஸ்ட் லெக்ல நில்ல வச்சு ஆடினது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தீஸ் ஆர்
definitive improvements. நம்ம shape maintain பண்றோம். Everybody knows what they're supposed to do. எப்போ ஒருத்தன் முன்னாடி போகணும், எப்போ ஒருத்தன் பின்னாடி வரணும், அந்த communication when one person passes the attacker after the next person, இதெல்லாம் நிறைய improvements இருக்கு, and that is definitely obvious for it to see. ஓகே. சோ நான் இப்போ உனக்கு அதுலயே வந்து ஒரு இன்னொரு இதோட ட்விஸ்டோட கேட்கறேன் கொஸ்டின் என்னன்னா வந்து இப்போ நம்ம சொன்னோம் ஓகே விஜய் நானும் வந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேக் ஃபோர் நம்ம சொல்ற பேக் ஃபோர் வந்து விச் இஸ் லைக் கேடி, கேப்ரியல், ஒயிட் அண்ட் டோமியாஸ் நம்ம சொல்ற பேக் ஃபோர் வந்து எவ்வளவு கேம்ஸ் விளையாடுனாங்க விஜய் ஒன்னா சேர்ந்து 11 to 16 கேம்ஸ் 10 கேம் விளையாடுனாங்க மொத்தமா. ஓகேவா? அந்த 10 கேம் வி ப்ராபப்லி பெர்ஃபார்ம் ரியலி வெல் டிஃபென்சிவ்லி. ஓகே. ஆனா அந்த அவங்க எல்லாம் போனப்ப இப்ப அரவிந்த் சொன்ன மாதிரி வந்து அந்த ஷேப் மெயின்டைன் ஆகுதோ இல்லையோ இல்ல அந்த ஸ்டார்ட் ஸ்கியூ ஆகுதோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஆடாத கேம்ஸ்ல தான் மேக்ஸிமம் ஸ்கியூ ஆன மாதிரி இருக்கு. ஸோ இப்ப நம்ம சிஸ்டம்னு சொல்றது நம்ம சிஸ்டம் ட்ரஸ்ட் த சிஸ்டம் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் சொல்றது இது நிஜமாவே வந்து லைக் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எனி ஒன் கேன் கம் இன் அண்ட் கோ அண்ட் ஃபிட் மாதிரி உனக்கு தெரியுதா? இல்ல வந்து ஓகே இவங்க 4 பேர் இருக்காங்க, இவங்க 4 பேர் இருந்தா ஒண்டி தான் இது 100% எஃபிஷியன்சியோட இந்த சிஸ்டம் பெர்ஃபார்ம் ஆகும், இல்லாட்டி பெர்ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி தான் ஒருத்தர். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுச்சு விஜய் நம்ம பேசினப்ப கிட்டத்தட்ட நம்ம அதுவும் அதே தான் கன்க்ளூட் பண்ணோம். கரெக்டா? இந்த சிஸ்டம் இந்த பர்சனல் இருந்தாதான் ஒர்க் ஆகுது, இல்லாட்டி ஒர்க் ஆகல. நான் கியூல இருந்து ஆரம்பிச்சு நீ வந்து கோர் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா நீ வந்து are we relying on people, are we relying mainly only on people? அதுதான் நீ கேட்க வர. எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து அப்படிதான் தோணுது. I think it's like looking at the trees rather than the forest. நம்ம வந்து we are not in a position to have enough squad depth. ஏன்னா we didn't have European இது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா நம்மளால ஆள் கொண்டு வந்து எந்த கேம் விளையாடுவோம்? இருக்கிறதே 38 கேம் ஒரு இதெல்லாம் லீக் அப் எங்க இருந்து குவாலிட்டி டிஃபெண்டர்ஸ் கொண்டு வருவோம்? அந்த செகண்ட் பாயிண்ட் இவங்க 10 கேம்ஸ் ஆடுனேன்னு சொல்றல, ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் a significant data set for me to extrapolate have we done. அதை நீ வந்து அதை வச்சு நம்ம டிஃபென்ஸ் பண்ண முடியுதான்னு சொல்ல முடியாது. நீ உன்னோட ஒரிஜினல் கொஸ்டின் வந்து how did we do as a defense அப்படின்னு கேட்டல. And general opinionனா we were above average and that was a pulse I got. Like அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? அதுதான கோர் கொஸ்டின். நம்ம above average. இப்போ நீ வந்து நம்ம பியூரா நம்ம பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, we had the 5th best defense in the league அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? In terms of numbers, no, 5th best defense in the league அப்படின்னு சொன்னா நம்ம ஜெனரலா where we landed in position இந்த ஓவரால் சீசன் நம்மளோட பொசிஷன் ரேங்கிங் வச்சு we had the 5th best defense. நம்ம above average சொல்றதே வந்து எனக்கு ஒரு it's not a good measure for us to like do it. Anytime we finish above the 10th place or like the top of the table, we are above average. Okay, I think a better measure is என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ராடக்ட் ஹேட் போட்டு கேக்குறேன், expected versus actual அப்படின்னு சொல்லலாம். What did we expect? What did they perform? அதுதான் வந்து ஸ்டாட்ஸ் வச்சு சொல்லுவியா இல்ல ஐ டெஸ்ட் வந்து வச்சு சொல்லுவியா? ஸ்டாட்ஸ் வச்சு தான் சொல்லணும். வாட் இஸ் லைக் சம்படிஸ் எக்ஸ்பெக்ட். நம்ம வந்து ஸ்ட்ரைக்கரோட இது என்ன பண்றோம், ஹாரி கேன் had a bad season சொல்றோம். அப்போ ஏன் ஹாரி கேன் had a bad season? No means he had a bad season. He had like 17 goals or 16 goals, but his expected goals were 20 or 25. அதனால அவனுக்கு வந்து இது வந்து பேட் சீசன் சொல்றோம். அந்த மாதிரி மெஷர்ல வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படிதான் நம்ம அப்சர்வ் பண்ணோம். Did we have a good season or not? So let me go back to your original point. நீ வந்து counter attacking stats is great. Okay, நம்ம வந்து பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டோம். But there are 2 other stats the way we are the worst, and then the quartile பார்த்தேன்னா we were in the bottom quartile. நம்ம aerial defense பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, long balls and aerial defense we were the worst in the league, or like the bottom, like the last quartile. Next வந்து defensive mistakes leading to opponent shots. Horrible. அது கேப்ரியல் தான். கேப்ரியல் வந்து 5 or 6. I think இவனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மெக்வாயருக்கு அப்புறம் அவன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். I don't know this. But errors leading to goal வந்து it is the same as last season. ஆமா, that's true. Errors leading to அதான் அது ஏதோ ஒரு which shows a defensive or a goalkeeping improvement. That's exactly what I was getting at. நீ வந்து ஒரே ஒரு improvement நீ வந்து categorically you can say perfect segue, like that was going to be my next point. The only reason we did better, like if you can pinpoint somebody, is because of Ramsdale. Okay, we significantly improved our goalkeeper, not just with like expected shots blocked and like what he did. And the expected shots blocked and quality of shots blocked and the dimension la paathen, I think Jose Sa was the best in the season la. The quality of shots he faced was amazing, and is like he outperformed. But adella eduthana Ramsdale is still in like the top quartile. நீ வந்து
and like not just like that, நம்ம defensive pressure release பண்ணல, his like distribution is amazing. So நீ வந்து what like think about where we started with Ramsdale வந்து நம்ம வந்து செகண்ட் கீப்பரா நினைச்சோம், but think about where he ended the season. So he, with that measure of what is expected and actual, he had an amazing season. But with what we expected with White and Gabriel, they had like a reasonably okay season. Gabriel did not, he had like mistakes. White was not consistent, and the other two obviously had injury problems. So நீ சொல்றபடி பார்த்தா பார்ட்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட்டா ஆவரேஜ் ஆர் above average இருந்தாலும் overall as a difference. No, I'm saying the term நீ above average சொல்றது வந்து நம்ம misleading. நம்ம வந்து we shouldn't pat ourselves on the back by saying we are above average. We should compare to our cohort or peer group. It doesn't make sense. அது அப்போ வந்து I have a counter point. ஓகேவா, இது வந்து நீங்க சொல்றது எல்லாமே stats perspective and stats are very misleading according to me. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து it's always with context. Stats with context. Stats with context and stats with a lot of different factors in it. ஓகேவா, இப்போ எடுத்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனா நம்ம வேண்டைக்கோட ஸ்டாட்டையும் மற்ற நம்மளோட டிஃபெண்டர்ஸோட ஸ்டாட்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. டேக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட்டும் கேப்ரியலும் 1.4 டேக்கிள்ஸ் பர் கேம் இருக்காங்க. வேண்டைக்கு வந்து 0.5 டேக்கிள்ஸ் பர் கேம். பெரிய ஸ்டாட்டா கிடையாது. இட்ஸ் a very drop off. ஓகேவா, அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு கிளியரன்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிஃபெண்டர்ஸ் 3.1 and 3.2 இருக்காங்க, வேண்டைக்கும் 3.1 and 3.2. ஸோ கேன் வி கம்பேர் தட்? அப்படி கிடையாது. இட்ஸ் ஹவு த டீம் பிளேஸ்ன்றதா மேட்டர்ன்றது இதுல. அண்ட் மோர் ஓவர் நம்மளோட டிஃபென்சிவ் செக்மெண்ட் கேப்ரியல் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம கூட ஆடினவன். மற்ற எல்லாமே மற்ற 4 பேருமே புதுசு. ஐ மீன் மற்ற இன்க்ளூடிங் ராம்ஸ்டேல், ஒயிட், டோமியாசோ அண்ட் இவன் கேடி வந்து முன்னாடி ஆடி இருக்கான். ஸோ நூனோ டெவரஸ் தான் ஆனா கேடியோட அதிகமானது. ஸோ பேசிக்கலி நம்மளோட பேக் ஃபைவ் வந்து ஹேட் அ லாட் ஆஃப் காம்பனன்ஸ் தட்ஸ் வெரி நியூ டு திஸ் சீசன். அப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது தோஸ் ஷுட் பி கன்சிடர்ட். நம்ம வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம பண்ணவே முடியாது. ஏன்னா அரவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி நம்மளோட கன்சிடர் பண்ணாம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாருமே புதுசு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபிகர் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வருதுன்னு ஆர்கியூ பண்ணாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்கும்னா இதுக்கு முன்னாடி சீசன் அவங்க எங்க ஆடினாங்கன்றத வச்சு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி சீசன் வந்து டோமியாசு வந்து வேற ஒரு லீக்ல ஆடிட்டு இருந்தான். Ramsdale was performing in a team that was completely set up different. இது எல்லாமே வந்து player expectations should be completely different. அதோட counter factual கொடுக்கிறேன் பாரு. நம்ம வந்து இந்த மாதிரி பிளேயரை கூட்டணும், we don't expect them to perform like a Liverpool or like a Robertson. Tomiyasu we didn't never like said like we'll perform like a Robertson performance நீ பார்த்தேன்னு வெச்சுக்கோ, ஒரு out of 10 நம்ம வந்து 9 or 8 expect பண்றோம்னு வெச்சுக்கோ. Tomiyasu we would have expected a 6 or a 7 because he's new to the league. Exactly. அது அவனோட எக்ஸ்பெக்டேஷனே வேற இருக்கும். ஓகே, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, so the difference is what Arvind bro said தான். First half of the season when we faced Manchester City and Liverpool, we conceded 5 goals and 4 goals respectively. Second half of the season அவங்க கிட்ட நம்ம ஃபேஸ் பண்ணும்போது லிவர்பூலோட we conceded 3 goals and we gave a very tough fight to Manchester City defensively. ஏன்னா அந்த கேம்ல நம்ம ரெட் கார்டு வாங்கிட்டு we played well. So அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் நான் இண்டிகேட்டரா நான் நினைக்கிறேனே தவிர I cannot just go by the stats that this is the expected, this is what they get அப்படின்றது. This is what I see as improvement. ஏன்னா வந்து ஒரு டீம் ஜெல்லாகாத டீம் 5 கோல்ஸ் கன்சீடர் பண்றாங்க. ஜெல்லான டீம் வந்து ஆஃப்டர் ரெட் கார்டு they are hanging on. I will say one more thing. Wouldn't you say that like the performance improvement should be a leading indicator of success? நம்ம choose பண்ற performance metrics should be a leading indicator of points and outcomes. Yeah, true. Right? See, true. And we can't say okay, that's what I'm saying. நம்ம வந்து இந்த 3 பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு சொல்றோம். நம்ம ஒரே பாயிண்ட் என்னன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் should like turn to results and like points. See, one major thing நான் சொல்றேன், like what in terms of expectation versus results, when we signed those players, right, all these pundits, all these commentators, who think that they are football greats, analysts, they were saying that we signed a team B. All the players we signed were supposed to be in team B. They weren't even given a choice to be the top of players. அப்படி இருக்கும்போது where we considered, I mean where we finished, definitely I'll say it is above average performance only by the team. Like அந்த ஒரு structure இல்லாட்டி we wouldn't have even
finished in top 5. And அதே மாதிரி when we won by that one goal difference அதுல வந்து கொஞ்சம் அந்த structure break ஆயிருந்ததுனா like last season or last season when we had Mustafi or League Steiner or all that crap, கண்டிப்பா நான் சொல்றேன் we would have finished 8th or below only this season given the opponents. So அப்படி இருக்கும்போது I would definitely say நான் டிஃபென்சிவ்லி நம்ம என்னதான் இது பண்ணாலும் we finished more than our expectation தான். That is your subjective opinion. Yeah. Okay. So இப்ப நான் இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன். இல்லாட்டி நம்ம வந்து நம்ம பேசுறோம் ஓகே டிஃபென்சிவ்லி நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் above average அந்த டீம் அந்த ஒரு ஸ்பெசிபிக் கேம்ஸ்லாம் where like we had to close the game down, நல்லா டிஃபென்சிவா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு சில கேம்ஸ்ல நல்லா பண்றோம். ஆனா எல்லா கேம்லயுமே வந்து அதே பிளேயர்ஸ் ஆடல. கரெக்டா நம்ம சொன்ன மாதிரி 10 கேம் தான் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆடினாங்க. ஸோ இது வந்து நம்ம மிஸ் பண்ணினது வந்து நம்ம குவாலிட்டி ஒண்டி தான் மிஸ் பண்ணிடுமா, இல்ல அந்த பிளேயர்ஸோட மென்டாலிட்டி மிஸ் பண்ணிடுறதா இன்னும் ஜாஸ்தி எஃபெக்ட் பண்ணிச்சா, இல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் போத்? அது ஆக்சுவலா ஏன்னா வந்து ஒரு டவரஸ் வந்து ஹீஸ் நியூ டு த லீக், ஹீஸ் நாட் கோயிங் டு பி ஹேவிங் த சேம் மென்டாலிட்டி as KT who's done something more, which might like you might think that okay Cedric வந்து நம்ம லீக்ல ஆடிருக்கான், நிறையாவும் ஆடிருக்கான், ஃபெமிலியரா வந்திருக்கான், he might have a better mentality than Tomiyasu, பட் நம்ம பிட்ச்ல பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஆக்சுவலா. சோ இது வந்து ஒரு மென்டாலிட்டிக்கு ஒண்டி ஆட்ரிபியூட் பண்ற விஷயமா, இல்ல வந்து ஒரு குவாலிட்டிக்கு ஒண்டி ஆட்ரிபியூட் பண்ற விஷயமா, இல்ல காம்பினேஷன் ஆஃப் போத் that we missed that led us to like be where we are defensively right now? அவரஸ் வந்து கம்ப்ளீட்லி ஜெக்கல் அண்ட் ஹைட் மாதிரி. அதாவது அவன் எப்படின்னா ஒரு லைவ் வயர், அவனை எப்படி கண்டெயின் பண்றதுன்னு தெரியல. சில கேம்ஸ்ல வந்து he was outstanding when KT was not there. We didn't even miss KT and KT was supposed to be our leader on the I mean like future captain. அப்படி இருக்கும்போது டவரஸ் like அந்த ஒரு 6 games 7 gamesல வந்து he was like 3 games he was like putting man of the match performance kind of thing. அதே டவரஸ் வந்து second half of the seasonல வந்து he was bang shit. I mean like அவன் என்ன ஆச்சுன்னே தெரியல. I don't know what I mean like he was our weakest point out of all the 11 players. So அது ஒரு mentality issue தான். I mean like in terms of like அந்த ஒரு presence of mind and இது வந்து that mattered a lot to us actually. Cedric எடுத்தனா Cedric is a average. அதாவது அவனோட limitations ஆடுவான். அவன் வந்து we cannot expect him to be like a flashy right back will be putting on crosses. அப்பilla நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. He is an average player who is supposed to be in a mid table team. அவனுக்கு வந்து இப்ப நம்மளோட B type அவனுக்கு அடிச்ச மச்சம் நம்மளுக்கு ஆடிட்டு இருக்கான் இப்போ. Exactly, that's why. அதுவும் வந்து நம்ம எல்லா செலிப்ரேஷன்ல முன்னாடி வந்து நின்னுடுவான். அது வேற விஷயம். That's all I could say. சோ அப்ப நீங்க ஒரு பாயிண்ட் நீ சொன்ன மென்டாலிட்டி, நான் மென்டாலிட்டி கொஸ்டின் ஏன் நான் கேட்டேன்னா, நம்ம வந்து ஒரு சீசன் ஃபுல்லா நம்ம ஒரு பேசிட்டு இருந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த சீசன்ல வந்து டிஃபென்சிவ் லீடர்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை. பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து எந்த கேம்லயுமே ஓகே இவன் தான் நம்மளோட டிஃபென்சிவ் லீடர், இவன் தான் வந்து ஹீஸ் த ஒன் ஹூ இஸ் லைக் மெயின்டைனிங் த லைனோ இல்ல கீப்பிங் எவ்ரி ஒன் அவேக்னோ, அந்த மாதிரி எனக்கு வந்து தோணவே இல்லை எந்த ஒரு பாயிண்ட்லயுமே. ஒரு கேடி ஓகே நம்ம வந்து கேடி வந்து நம்ம வின் பண்ணின கேம்ல எல்லாம் வந்து பெஞ்ச் கேம்ல எல்லாம் பார்த்தோம், கேடி எல்லாம் ஓகே சொன்னா அந்த அது பண்ணு இது பண்ணு சொன்ன, பட் எதுவுமே வந்து ஒரு டிஃபைனிங்கா ஓகே இவன் தான் லீடர், இவன் சொல்றதை வந்து இவன் தான் மெயின்டைன் பண்றான்னு எனக்கு எந்த பாயிண்ட்லயுமே தோணல. உங்களுக்கு யாருக்கா தோணுச்சா? I want to know who do you thought like who was a defensive leader, or did you really think there was a defensive leader for this season? And இது வந்து இம்ப்ரூவ் ஆகணும் இந்த சிச்சுவேஷன். டெஃபினட்டா நம்ம ஒரு டிஃபென்சிவ் லீடர் இல்லாம நம்ம பண்ணோம்னா திருப்பி கொலாப்ஸ் தான் போறோம். சோ உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபென்சிவ் லீடர் மாதிரி கனெக்ட் தெரிஞ்சானா அது யாரு? தெரியலன்னா அது எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும் நினைக்கிறீங்க? ஆர்டெட்டா தான் டிஃபென்சிவ் லீடர். என்னடா உள்ள ஆடுறவங்கள சொல்லுதுன்னா 5 வருஷத்துக்கு முடியாது. அது அப்படி இல்லையே, அப்படி இல்ல. ஆக்சுவலா வந்து அந்த டீம் ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்க சரி இதுல சிட்டில யார் டிஃபென்சிவ் லீடர்? சிட்டில வந்து இட்ஸ் வெரி குட் क्वेश्चन. நான் வந்து டிஎஸ் சொல்லலாம்னு வந்தேன், பட் எனக்கு அவங்க கூட வந்து லீடரா சொல்ல முடியுமா? லீடர்லாம் கிடையாது. சோ இட்ஸ் தி ஸ்ட்ரக்சர் தட் இஸ் தி லீடர். அவ்வளவுதான். நீ இங்க ஆடு, இங்க பால் இருந்ததுன்னா இங்க ஆடு, அவ்வளவுதான். அது நீ ஆடுனா போதும், நீ யாரையும் நீ இங்க ஆடுன்னு சொல்லவே வேணாம் அப்படின்றதான் ஸ்ட்ரக்சர் இஸ் த லீடர். அதனால ஆர்டெட்டா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனாலதான் ப்ராப்ளம் ஆக்சுவலா. அதனால அந்த ஸ்ட்ரக்சர் என்னைக்கு உடையுதோ இல்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம பிளேயர்ஸால என்னைக்கு உட்கார முடியலையோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து we play bad, we play really bad. இப்போ வந்து இப்போ ரீசெண்டா வந்து நியூ காசில் கேம் முடிஞ்சிட்டு ஆர்டெட்டா வந்து ஒரு கொடூர கோவத்துல வந்து பேசினான்ல, பிகாஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம பிளேயர்ஸ் உட்காரல. அன்னைக்கு ஒரு கேம் ஷாக்கா கூட சொன்னான்ல, we had a different game plan and we didn't execute. அதான் மேட்டர். ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருக்கான். ஆனா இப்போ கியூ சொன்ன மாதிரி தான் அது அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த பிளேயர்ஸ் அப்படி உட்காரலன்னா அது வேலை செய்யாது. அது வேலை செய்யலன்னா we don't have the players who have the mentality, அது என்ன வேணா சொல்லலாம், அந்த ஒரு மேஜிக்கல் டஸ்ட் வந்து எவங்கிட்டயும் இல்ல. நீ வந்து இதை உட்காரல இப்ப என்னடா பண்றதுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு தான் நிப்பாங்க. அப்ப அது நம்மளுக்கு ஒரு அகிலிஸ் ஹீல் தானே டெஃபினட்டா. கண்டிப்பா. அது நம் எல்லாருமே 23 24 வயசு பசங்க தானே.
யோசிச்சு பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் மனசே உடஞ்சிருச்சு. 23 24 ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. சோ ஏஜ் ஃபேக்டரும் இருக்குல்ல இதுல. பட் ஐம் நாட் கிவிங் த டீம் அ கோ. பட் இந்த டீமுக்கு இப்போதைக்கு ஒரு டிஃபென்சிவ் லீடர் இல்ல. அண்ட் தேவையானா இப்போதைக்கு அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங் டு அட்ரஸ்ன்னு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் டு அட்ரஸ் ஹேவிங் அ டிஃபென்சிவ் லீடர் இஸ் நாட் தேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ லைக் டு யூ கைஸ் அக்ரி டு தட்? ஒரு ஆர்டெட்டா இப்ப நம்ம டிஃபென்சிவ் லீடர் இருக்கானா நம்மளுக்கு, இல்ல இருந்தா அப்ப இல்லன்னு சொல்றீங்கன்னா அப்ப யார் வந்து டிஃபென்சிவ் லீடரா வர முடியும்னு நினைக்கிறேன்? டிஃபென்சிவ் லீடர் we have not been having since we didn't have Viera or Gilberto. அப்பல இருந்து இது வரைக்கும் நம்ம கிட்ட எந்த ஒரு டிஃபென்சிவ் லீடரும் இல்ல. சோ I don't believe that ஒரு 15 இயர்ஸாவே வந்து we never had who has been the rock of defense or invisible wall before the defense. அது மாதிரி யாருமே இருந்தது இல்ல. So it's not surprising. I mean, like ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் அது நம்ம டிஎன்ஏல வந்து முன்னாடி இருந்தது, இப்போ இல்ல. மேபி ஸ்லோலி இட்ஸ் வேனிங், அவ்வளவுதான். அரவிந்த், எனக்கு வந்து I don't believe in. நீ டிஃபென்சிவ் லீடர் இருக்கணும்னு எதிர்பார்க்கறியா இல்ல அவன் இருக்கணும்ங்கற I both of them should be there, dude. It's not a question of one versus the other. Yes. Okay, you can have all the structure you want in the game la வந்து when you're in the heat of the moment, உனக்கு அந்த வந்து you need a clear thinker who can guide the team. So you should have both. You're saying that like you need one versus the other is like it's a fallacy. அரவிந்த், And it's a compromise. சோ இப்போ நீங்க சொல்லு கண்டினியூ. எனக்கு வந்து it's all about the situational awareness. Everybody who's on the field has something called football IQ, and that's what defines you as a person. நீ வந்து எவ்வளோ பிசிக்கலா இருக்கலாம், நீ ஃபாஸ்டா இருக்கலாம், ட்ரிப்ளிங் பொட்டன்ஷியல்லாம் இருக்கலாம், பட் அந்த இடத்துல decision making அப்படின்றது that defines who you are. அந்த decision makingன்றது everybody in the team is mature enough to be able to make decisions that should affect the team in a positive way. And that's what defines leadership. So அந்த இடத்துல வந்து ஒரே ஒருத்த வந்து ஓக்கலா டிராஃபிக் காப் மாதிரி இருக்கிறத விட all 11 of them should do the same thing, my opinion. இப்ப நீ வந்து அப்ப வந்து நீங்க யாராச்சும் பாத்தீங்களா அந்த மாதிரி லீட் பண்ற மாதிரி? நான் டிஃபென்ஸ் நோண்டியே கேக்குறேன் ஸ்பெசிபிக்கலி. ராம்ஸ்டேல். ஓகே, சோ அப்ப அவன் தான் டிஃபென்சிவ் லீடரா? So அதுதான் சொல்றேனே, I can't really pinpoint that. The games where Ramsdale was having a bad one, adula வந்து வேற எவனா வந்து would be rallying the troops. So it's not just about one leader. And somebody like Lacazette வந்து who just gave vibes. And leadership the entire year, that was important in its own way, although he failed miserably in what he was supposed to be doing. But on the other end of the pitch when he's trying to talk you up, he's trying to give you tips on what you can do and how you can do it better. I would still say he's a team leader. And defensive leader, I don't understand the concept. Okay. நம்ம NFL மாதிரி ஒரு ஆஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ்னு தனித்தனியா ஒரு செட் வச்சு ஆடல, ஒரு 11 பேர் வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். So it's all about team leadership. You agree da? இதுனா அப்படியே நம்ம அதோட இந்த டாபிக் நம்ம முடிச்சிடலாம். இந்த டாபிக் முடிச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்குள்ள போயிடலாம். ஸோ எஸ், ஸோ டிஃபென்சிவ் லீடர்ங்கிறது யாருன்னு தெரியல, மேபி ராம்ஸ்டேல். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் லீடர் இந்த டாபிக்ல வந்து நீங்க உங்களோட டேக் சொல்லுங்க. டிஃபென்சிவ் லீடர் டெஃபினட்டா ஒருத்தர் இருக்கணுமா, அவனோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமா, இல்ல டிஃபென்சிவ் இல்லாம ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ் வச்சுட்டு மொத்த டீமுமே அந்த இது பண்றது இன்னும் பெட்டர் ஆப்ஷனா? ஸோ என்னங்கிறது உங்களோட இதுவா எங்க காமெண்ட் சொல்லுங்க. ஸோ நம்ம அப்படியே அடுத்த டாபிக்ல போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி அடுத்த டாபிக் கண்டினியூ பண்ணுவோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரேட்டிங்ஸ் போடுற விஷயம். ரேட்டிங்ஸ் போடுறப்ப இந்த எல்லாரையும் ஜட்ஜ் பண்றப்ப நம்ம வந்து அவங்களை பத்தி நம்ம சொன்ன மாதிரி நம்ம பிசினஸ் கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் அந்த டாபிக்ஸ் அண்ட் பிளேயர்ஸோட நான் அப்படியே கொண்டு வந்துடுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து ஆக்சுவலாக நான் ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், ஆவரேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வந்து சீசன்ல எப்படி ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா வந்து ராம்ஸ்டேலுக்கு தான் நம்ம வந்து இருக்கிறதுலேயே வந்து வேரிடா ரேட்டிங் போட்டிருக்கோம். ஒரு பிகினிங் நம்ம வந்து ஐ திங்க் லெஸ்டர் அவே கேம் அக்டோபர்ல இருந்து ரேட்டிங் போட ஆரம்பிச்சோம். நம்ம போட ஆரம்பிச்சது வந்து பிகினிங்ல ஹி ஹேட் அ கிரேட் ஸ்டார்ட். 6 குறைவா தலைவர் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஃபுல்லா தலைவர் 5க்கு ஜாஸ்தியா வாங்கவே இல்லை. எல்லாமே 5.55 அப்படிதான் போயிட்டே இருந்தது. அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் ஸ்லோலி பிக்கிங் அப், அப்படியே 6 ஒரு ஆவரேஜ் சீசன் மாதிரி தான் முடிச்சான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நான் நோட் பண்ணதுன்னு நான் சொல்றேன். ஸோ நான் வந்து அப்படியே என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அண்ட் தென் வில் லைக் கண்டினியூ ஆன் வித் தி क्वेश्चंस இன் திஸ். ஓகே, ஸோ ராம்ஸ்டேல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராம்ஸ்டேல் பத்தி கொஸ்டின்ஸ் எதுவும் வரல நம்மளுக்கு. ஸோ ராம்ஸ்டேலோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம ரேட்டிங் இந்த சீசன் பார்த்தோம்னா நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க?
ஒரு புது முன்னாடியே பேசின மாதிரி ஒரு ரெலிகேட் ஆன டீம்ல இருந்து வந்த ஒரு பெரிய டீமுக்கு வந்த என்னதான் நம்ம ஈத்து ஃபினிஷ் பண்ணாலும் ஆர்சனல்ங்கிறது ஒரு குளோபல் பிராண்ட், ஒரு பெரிய டீம், ஒரு ரெப்புடேஷன் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்லாம் தாண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறீங்க இந்த சீசன்ல? அண்ட் his contribution like to the style of play that we had, அது ஒரு முக்கியமான ஏன்னா பில்டப் டிஃபெண்டர்ஸ்ங்கிறது நம்ம பில்டப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இருந்தாங்க. அதுதான் ஸ்பெசிபிக் பிளேயர்ஸ் வாங்கி நம்ம எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் அந்த கொஸ்டின் கேட்கறேன். क्वेश्चन வந்து டிஃபென்ஸ் ஒண்டியா இல்ல வந்து டீம் ஆவரேஜா பேண்டுக்குள்ள வச்சு நம்ம கன்சிடர் இல்ல நம்ம இவங்க இப்போ டீமுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து இந்த கேம் பிளேக்காக தான் இந்த பிளேயர்ஸ் வாங்கிருக்கோம். கரெக்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம சொல்றது நம்ம டீம் இப்படி ஆட போகுது, அதுக்காக தான் இவங்க கொண்டு வந்திருக்கோம், அதுக்காக தான் இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஓவராலா எல்லா ஃபேக்டரியுமே வச்சுதான் கேட்கறேன். Like their overall contribution and their like the thing that they are supposed to do primarily ஒரு டிஃபெண்டர்னா நீ கான்ட்ரிபியூட் பண்றதோட டிஃபென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உன்னோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்லாம் வச்சு தான் நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் யார் வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல நான் பாயிண்ட் பண்ணி தான் சொல்லணும்னா நான் வந்து விஜய் ஸ்டார்ட் பண்றேன். சொல்லி ராம்ஸ்டேல் தான் நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நம்ம எல்லாருமே வந்து ஏன்டா இவனை இவ்வளவு காசு குத்து வாங்குறீங்க அப்படின்ற ஃபீல்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால அவன் நல்லா விளையாடும் போது ஐயோ நல்ல வேலை நல்லா விளையாடுறானே அப்படின்னு ஒரு எண்ணத்துலயும் அவனுக்கு ஒரு ஹையர் ரேட்டிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம லீக்ல எடுத்துக்கிட்டோம்னா ஹில் பி இந்த டாப் 5 கோல் கீப்பர்ஸ் ஃபார் ஷூர். ஸ்டாட்ஸ்ல நம்ம ஒரு ஃபீலாவே வச்சாலுமே டாப் 5 கோல் கீப்பர்ல கண்டிப்பா இருப்பான். ஸோ விச் இஸ் வெரி குட் ஃபார் ஆர்சனல் டீம். வந்து கடைசியா இப்போ ஷெஸ்னி இருக்கும்போது நம்ம வந்து கோல்டன் கிளவ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்பதான் நம்ம வந்து அப்பதான் வந்து நம்ம டாப் கோல் கீப்பர் இருந்ததா நம்ம கணக்குல வச்சோம்னா இப்போ வந்து we have a top 5 top 4 goalkeeper, which is good, which is exactly what we need at this point in time. அப்ப அவனுக்கு எவ்வளவு கொடுப்ப நீ? நான் வந்து 7 கொடுப்பேன். ஓகே, யாராச்சும் 7 ஜாஸ்தியா கம்மியா வேற ஏதாச்சும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் யாராச்சும் சொல்றீங்களா? நானும் 7 கொடுப்பேன். they only என்னோட critique of Ramsdale வந்து when he has a bad game, he has a really bad game. near post goal நிறைய விடுறான். அவனோட கான்ஃபிடன்ஸ், இஸ் a very momentum based player. அவனும் நூனோ டவாரஸும் வெரி சிமிலர், momentum based. when they are having good games அப்படியே எக்ஸெப்ஷனலா இருக்கும், பறந்து அப்படியே ஸ்பைடர்மேன் வெப் விட்டு பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் when he has a bad game, it really shows. ஸ்பைடர்மேன் விடுற வெப் அவனே பிடிக்காத மாதிரி இருக்கும். So yeah, that really shows. எனக்கு அதுதான் I feel like even if you have a bad start, you know, as the game progresses, changing your mindset, changing your game, அந்த கோல் போன பிறகு டீம் ரைல் அப் பண்றது அதெல்லாம் ஓகே. பட் அந்த கோல் போறதுக்கு நீ காரணமா இருந்தனா அதுக்கப்புறம் உன்னுடைய ஷோல்டர் டிராப் ஆகுறது, that shouldn't be a thing. So yeah, I agree with 7. வேற ஏதாச்சும் differing opinion? See, main thing நம்ம வந்து Ramsdale was injured for a match and Leno was playing. அந்த ஒரு மேட்ச்ல வந்து we saw the difference in terms of the distribution, right? அந்த ஒரு மேட்ச்ல நமக்கு தெரிஞ்சிச்சு like what improvement Ramsdale brings to what Leno gives. Leno is an excellent shot stopper, no point of, I mean like no question about it. But Ramsdale distribution wise பாத்தீங்கன்னா it was very good. ஆனா there were few games where we were scratching our heads in terms of like டேய் எங்கடா அடிக்கிற, அதாவது சம்பந்தமே இல்லாம வந்து டைரக்டாவே ஆப்போனன்ட்க்கு அடிச்சிட்டு இருந்தான். சோ அது அந்த ஒரு ஃபினிக்கி மூவ்மெண்ட்ஸ் மட்டும் அவன் வந்து எலிமினேட் பண்ணானா he can be definitely like in the category of Alisson or someone else. So அதெல்லாம் பேசிராதடா, அதுக்குள்ள என்னடா அரவிந்தா மாதிரி டேடா ஒரு நிமிஷத்துல. இல்ல see அவனுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அவன் என்னன்னா லைக் ரொம்ப எக்ஸூபரண்டா இருக்கான். அதாவது அந்த ரைல் அப் பண்றதெல்லாம் ஒரு டிஃபரெண்ட் திங். அது ஆப்போனன்ட் கிரௌட வந்து கொஞ்சம் ஏத்தி இது பண்றது, கேலி பண்றது, அதெல்லாம் வந்து இட்ஸ் குட். ஐ மீன் லைக் அதுதான் பேண்டர். லைக் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் முக்கால்வாசி பிளேயர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் பேண்டர்ஸா தான் இருப்பாங்க. சோ அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் அவன் கண்ட்ரோல் பண்ணானா டெஃபினெட்லி he has very good potential. சோ நீ எவ்வளவு கொடுப்ப? 7 தான். Q7 Yeah, I don't think he deserves any less or any more. So அவனுக்கு hopefully, and he's also young as well, so hopefully அடுத்த சீசன் இருக்கும். லெனோ கொடுக்கிறது ரொம்ப ஈஸி. I think he just played a handful of games, but whatever he did, he was very professional. And Arsenal Villa கேம்ல வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் அவன் செலிப்ரேட் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
So like yeah, and plus it is also an opportunity for us to say thank you to Leno. So அவன் பெர்ஃபார்ம் ஆடின கேம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனால முடிஞ்சதை அவன் பண்ணதான் செஞ்சான். ஸோ ரேட்டிங்னா எவ்வளவு கொடுக்கலாம்? எத்தனை கேம் ஆடி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 3 கேம் ஆடினா, அதுக்கப்புறம் ரெண்டு லீக் கப் ஆடினா, 2 கேம் ஆடினா, பிரீமியர் லீக்ல 4 தான், பிரீமியர் லீக்ல 4, லீக் கப்ல 2 கேம் ஆடினால 6 மேட்ச். வேணா 5-6 கொடுக்கலாமா லெனோக்கு? I think 6 கரெக்டா இருக்கும். வேற ஏதாச்சும் அப்போசிங் வியூஸ்? அப்போசிங் 5 கேம் விளையாடுறதுக்கு 6 ஆடா? 5. அதுல you remember the first 3 games that played we were -9 goal difference. Yeah. அது அவனால மட்டும் தானா? அது அவனால மட்டும் இல்ல. அவனால மட்டும் no but yeah, அத ஸ்டாண்டர்ட் 5 தான கொடுக்க முடியும். 6 கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு 5 தான். நான் 6 கொடுக்கிறதுக்கு ஒரே ரீசன் தான். இப்ப ரீசெண்டா யாரோ ஒருத்தர் வந்து அவன்கிட்ட கேட்டாங்க, இப்ப ஆர்சனல் விட்டு வெளியே போறீங்களான்னு. அப்ப கூட ஆர்சனலை விட்டு கொடுக்காம பேசலாம் பாருங்க. அந்த மனசு இருக்குல்ல சார், அந்த மனசுக்கு தான் சார் கடவுள். அதான் சார் கடவுள். ஓகே, எக்ஸ்ட்ரா சார் கடவுள்ன்ற மாதிரி. அப்சரா பென்சில் எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். I agree 5. லெனோ வந்து லைக் அவன் பண்ணதுக்கு 5 குறைவா கொடுக்கற மாதிரி எதுவும் தெரியல. சோ 5 for லெனோ. எஸ் கேடி, தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் கேடி. ஏன்னா வந்து கேடி பத்தி நிறைய டிவைசிவ் ஒபினியன்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. ஏன்னா நான் வந்து அதுல இருந்து ஒரு क्वेश्चनல இருந்தே கேட்டிருந்தேன் கேடிக்கு. நம்ம கேடி மேல ரொம்ப ரிலையண்டா இருக்கமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எஸ் கண்டிப்பா. because he is a class player. அதுல ரிலையண்டா இருக்கல, தப்பே இல்ல. அவன் கிளாஸ் பிளேயரான்னு புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு பாயிண்ட் தான், அவன் கிளாஸ் பிளேயராங்கிறத வச்சுதான் வந்து ஒரு இப்ப பரவலா வந்து இருக்கிற ஒரு ஒப்பீனியன். எஸ்பெஷலி கிவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூகாஸ்ல் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிம் ஃபார் 15 மில்லியன் உங்களுக்கு வந்து ஒரு ரூமர்ஸ் ஃப்ளோட் ஆச்சு. சோ இதுல இருந்து வந்து ஒரு ஜெனரலி நான் ஒரு சில பேர் கூட பேசுறப்ப அவங்க ப்ரிவைலிங் ஒப்பீனியன் என்னன்னா, கேடி ஷுட் நாட் பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நெக்ஸ்ட் சீசன். ஏன்னா பிகாஸ் நீ சொன்ன மாதிரி கிளாஸ் பிளேயராங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இது இருக்கு. இல்ல அது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, கிளாஸ் பிளேயரான்றது எனக்கு புரியல. மார்டினெல்லி 21 கேம்ஸ் ஆடி இருக்கான் இன் பிரீமியர் லீக். 8 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஓகே அதை விட்டுருங்க. 21 கேம்ஸ் he started. கேடி started 22 கேம்ஸ். அப்ப யாரு கிளாஸ் பிளேயர்? இல்ல எப்படி கணக்கு சொல்றாங்க? இல்ல டோமியாசு started 20 கேம்ஸ். எப்படி வந்து கேடி வந்து கிளாஸ், டோமியாசு நாட் கிளாஸ். and plus கிளாஸ் விடுங்க. அது வந்து not only this season, it's a culmination of last 3 seasons. இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும், கிளாஸாவே இருந்துட்டு போட்டோம். பட் பொசிஷனலி if he is or in the top 90 percentile of the players who play at left back, and in your squad he is by far the best left back available, why won't you play him? Not only left back, அவன் வந்து சிம்பிளா சொல்றேனே, இந்த சீசன்ல 21 கேம்ஸ் ஆடி இருக்கான், ஒரு yellow கார்டு கூட பிக் பண்ணல. லைக் 0.2 fouls per game. 0.2 fouls per game. He's on the top. See, the thing is, we are not questioning his ability. இது quality question கிடையாது, அவரோட வந்து injury part தான். No, but injury இருந்தாலுமே even if he's available only for 50% of the matches, like இது வரைக்கும் 50% of Arsenal Premier League matches தான் விளையாடி இருக்கான். Even if he's available only for that period, ஏன் விளையாட கூடாது? சரி, இப்ப நான் இதுல so go on Rugi. Yeah, see, இப்ப பேசுறது எப்படி இருக்குன்னா, like இப்ப if we have the spot depth, then it's okay. I mean, like I would definitely enjoy having KT in our team. ஆனா நமக்கிட்ட அந்த ஸ்குவாட் டெப்த் இல்லையே. அது கேடி ப்ராப்ளம் இல்லையே, அது எடு ஆர்டெட்டா ப்ராப்ளம். அதுதான். So that's what I'm trying to say. We are over reliant on KT. Okay வா? See, நம்ம வந்து அவங்க கிட்ட when we signed Tavares, அவன் ஒரு லைவ் வயர். அது வந்து நம்ம வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். அது like he can be good, he can be bad, and it was like it was like kind of 50-50 மாதிரி தான் இருந்தது அவனோட கேஸ்ல. அது கேடி ப்ராப்ளம் இல்ல, பட் we know KT is injury prone and we know that we cannot rely on him to play the entire 36 matches. அவன் வந்து he is not in the mold of like Robertson. கண்டிப்பா இல்ல. So அப்ப இதுதான் இந்த क्वेश्चन. அப்ப இந்த क्वेश्चन கேக்குறேன், இப்ப 50 மில்லியன் கேடிக்கு வந்ததுனா like should we buy him and sell him and like get another left back? ஏனா வந்து absolutely வண்டமுருகன் ஒருத்தர் வந்து no way question முடிக்க விடுங்கடா. 50 மில்லியன் for KD, ஏனா அது வந்து he plays only நம்ம சொன்ன மாதிரி 50% or 60% of the games. இது என்னன்னா, இது எதுக்குன்னா அவர் வந்து வண்டமுருகன் வந்து கேட்டானா, பேரனுக்கு இதே மாதிரி தான் நமக்கு நல்ல ஆஃபர் வந்தது, நம்ம கொடுக்காம விட்டோம். அதுக்கப்புறம் பேரோட ஸ்டாக் கீழ போயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்றீங்களா?
இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருமா? நான் செல்லுன்னு தான் சொல்றேன். சரி, என்னோட क्वेश्चन இதுதான். your football club வந்து do you want to win matches or do you want to sell players you buy on a profit when their stakes are high? இப்போ நம்ம செல்லிங் ஆன் a profit தான பண்றோம் நம்ம. இப்ப கேட்டிக்கு 25 அதுதான். as a football club what is your philosophy? உங்களோட philosophy வந்து games win பண்ணனுமா இல்ல ஒரு நல்ல business-ஆ ரன் பண்ணனுமா? I want to win games. It's a mutually exclusive question. That's not true. Okay, wow. That's a wrong framing. நீ சொல்றது வந்து by making more money you bring in better players. அதுதான். No, better players-ல தான் question-ஏ. ஓகேவா? better players-ல தான் question-ஏ. இப்போ நீங்க வந்து லெஃப்ட் பேக்குக்கு நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க ஒரு லெஃப்ட் பேக்கு இந்த 50 மில்லியன் நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது you will not get the same quality. You will get someone whom you can develop to be the same quality. ஓகேவா? ரெண்டு பிளேயரை வாங்கணும். Or even if you get you get somebody, the chances of that person being another injury free KT is very small. இப்ப அதுதானே ரெக்ரூட்மென்ட் டீமோட வேலையே. அதுதானே இப்ப நம்ம ப்ராசஸ் சொல்றோம், சிஸ்டம்க்கு ஃபிட் பண்ற பிளேயர் சொல்றோம்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் பார்க்கறதுனா 50 மில்லியன் வச்சு அத வாங்க முடியாதுங்கறீங்க நீங்க. அதே ரெக்ரூட்மென்ட் டீம் வந்து 30 மில்லியனுக்கு கேடி மாதிரியே ஒரு ஷேடோ கேடியை வாங்குறது ஒர்க் பண்ணாங்கன்னா, for the games that KT is not available, you can play the other guy who Nuno Tavares was supposed to be, unfortunately isn't. But அதே மோட்ல வாங்கி விளையாடினா then you have best of both worlds, no? Okay, but எனக்கு வந்து லைக் எனக்கு பெஸ்ட் ஆஃப் both worlds எல்லாமே ஓகே தான். பட் நீ வந்து ஒரு ரெண்டு கால் உடைஞ்ச பிளேயர் வச்சு ஒரு சீசன் ஓட்டலாங்கறே நீ. அவனுக்கு கால் உடைஞ்சா இவன் ஆடுவான், இவனுக்கு கால் உடைஞ்சா அவன் ஆடுவான்ட்டு. அவனுக்கு கால் உடைஞ்சா இவன் ஆடுவான், அவனுக்கு கால் உடையலனா ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் ஆடுவான். சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, குவாலிட்டி வந்து கேன் பி டெவலப்ட்னு நினைக்கிறீங்க, பட் மெடிக்கல் ஃபிட்னஸ் cannot be developed-ஆ? இது என்ன ஒரு காமெடியா இருக்கு? There's a reason for that. Okay, வா இப்போ வந்து இல்ல, the reason young players are able to recover from a major injury, and there's an actual medical reason on like stress fractures being worse the more injuries over time. So அதனால தான் அந்த சொல்லிட்டு இருக்கோம். So that's not let's not argue over facts. Okay, இல்ல factsல இப்போ வந்து facts. ஓகேவா? என்னோட क्वेश्चन என்னன்னா, என்னோட क्वेश्चन என்னன்னா, I will complete this. Okay, இப்போ வந்து he is getting into an injury position. அது எல்லாமே வந்து will improve with age. He will know how to handle his body with age. I mean, we have seen time and again sila players ko vande it doesn't, they are just unfortunately they Michael Owens, Jack Wilshere, Diaby, I can name any number of players who are like more injury prone. Any number of அவங்க ஆடுறப்போ they are like world class. அவங்க வந்து இன்ஜுரி ப்ரோனா இருக்கும்போது they are injury prone. அது நம்மளால மாத்த முடியாது. Like you can develop the players like in terms of like skill wise or so Arni, let's go back to your original question. Like the rating aside, your question was, did KT do well and should we sell him if we get a good bid? And like what does the future look like? The page this is a core question, sir. இதான் core question. கேடி ஃபர்ஸ்ட் ரேட்டிங் கொடுத்துட்டு அப்படியே சொல்லுங்க. நீ விப்பியா? இப்ப கேடி 50 மில்லியன் நியூகாஸ்ல் ஆஃபர் வந்தா நீ விப்பியா? கியூ yes. Okay, Rohi விப்ப. Okay, and reinvested on a player who probably will not be like that injury prone. Reinvested, that's a different question. Exactly. Okay, in the question don't mix the two together. Okay, player if you are getting above value you sell. Okay, right. And given that, don't you like taking back to Arvind's question, like don't sell your like the least common denominator. Like if it detracts from the overall thing, you won't sell. Ipo and the position la vandu like ottane ottana irukana vechuko avana edhukku sell பண்ணுவ? Okay, unless you have a clear line of sight on other two things. I take that point, but otherwise when you given that we are in a long transfer market right now and we have a lot of time to figure this at this point in time, if you were to ask me, so if somebody gave me above market price, yes, given that I have 4 months to like correct this or like take advantage of this. Okay, so ரெண்டு பேர் நோ சொல்றீங்க, அப்ப ரெண்டு பேர் வந்து எஸ் சொல்றீங்க. கரெக்ட்டா? நான் சொல்ற நோட ரீசன் வந்து part of what Cubro just said, positional depth கிடையாது, and part of the quality that Kieran Tierney brings in when he's not injured is very high for me. So, Arvind, நம்ம வந்து நம்ம பாட் முன்னாடி பண்ணிருந்தபோது
there was a set of games when he was consistently playing with Martinelli and like everybody. And the Tavares replace பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து KT வந்து one trick pony, he only does one thing அப்படினு சொல்லிருந்தோம். Cross and inshallah சொல்லிருந்தோம். Correct. Yes. He never cuts in. He never cuts in. There's no depth to his game அப்படின்னு சொல்லிருந்தோம். So how do you bring in your tie in your quality statement to one trick pony? Those games question புரியுதுல? Those games la, if you notice, our strategy was overloading the right. Saka and Tomiyasu were high up the pitch, so naturally KT had to stay low to balance that out, which meant his game was also more defensive and not attacking, and he was playing more of a sweeper than anything else. Our role was diminished. That's not a knock on him, that's the system, that is how he played. But when for the games that he went higher up, for the games that he was more attacking, the dividends paid. It showed. Okay. Half role and designated aside, going back to your football IQ, when the opponents guess every time what you're going to do, is that the right? Even with that, Tamil podcast opponents guess pannalume, for somebody who's played 22 games as a fullback and had 3 assists and 1 goal in the Premier League, I consider that a very high output for a fullback. He's providing an assist or a goal in about 20% of the matches that he's playing. So idala வந்து சிஸ்டம் வச்சு சொன்னாலுமே அவனோட ஒரு 30-40% of the games அவன் ஸ்வீப்பர் ஆடிட்டு இருக்கான். நம்ம வந்து அந்த ஸ்கோரிங் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஒரு குவாலிட்டியா பிரிக்கலாம், இன்னொன்னு வந்து அவனோட பிரிட்டில்னஸ் அண்ட் லைக் பிரிக்கலாம். எப்படி ரேட் பண்ணுவேன் எதுக்கு நம்ம வந்து கன்ஃப்ளேட் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வச்சு ஸ்கோர் பண்ண பாக்குறோம். Let's do it separately and then like say like how do you rate the brittleness? I'm not sure I follow. என்ன சொல்றது, there's another 10-year dimension இருக்குல்ல. Can he be the consistency dimension சொல்லலாம், quality dimension and consistency dimension. Consistency he is probably -2. Yeah. But that's neither here nor there. I guess if in the previous players, polarizing players irundha mari, in the injury prone players irundha mari, he'll also be a polarizing player that will divide the fan base on whether KT வெச்சுக்கணுமா வைக்கணுமா அப்படின்றது. ஓகே, சோ இப்போ இந்த டாபிக்ல வந்து இப்ப KT ரெண்டு பேர் சொல்றீங்க, நான் தான் வந்து டை பிரேக்கரா சொல்லணுங்கிறேன். நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் KT வெச்சுக்கிட்டே இன்னொரு குவாலிட்டி அடிஷன் தான் வரணும்னு சொல்லுவேன் நான். லைக் அதே மாதிரி குவாலிட்டி அடிஷன் நீ KT விக்கிறதுல எனக்கு ஒரு பாயிண்ட் தெரியல. பட் ஆனா அவனை வச்சுட்டு இப்ப நீ உனக்கு குவாலிட்டி 30 மில்லியன் தான் கிடைக்கும், 30 மில்லியன் கொடுத்து அந்த குவாலிட்டியை வாங்க, அவ்வளவுதான். இவன் இருக்கான்னா அவன் ஆடணும், அவன் அந்த மாதிரி தான் 50 வெதர் யூ ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் மணி. சோ KT பத்தி நிறைய பேசணும். அப்ப வந்து டக்குன்னு ஒரு ரேட்டிங் பண்ணி கொடுத்துருங்க அவனுக்கு. 6 7. Actually the rating bias ஆகுது. நம்ம chatல போடலாமா ரேட்டிங் at the same time என்டர் பண்ணலாம். இது ஓகே. சோ இப்போ 6. ஓகே, நானும் 6 தான் கொடுப்பேன், நீ only 7 கொடுக்குறீங்க. ஓகே, சோ இப்போ டவாரஸ்க்கு வந்து நம்ம பேசணும், நிறைய பேசணும். அவன் என்ன பண்ணா என்ன பண்ணலங்கிறது நிறைய பேசணும். சோ டவாரஸ் வச்சு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. டவாரஸ் பிளேட் வெல். நம்ம ரோகி நீ சொன்ன மாதிரி எப்ப ஆடினானோ நல்லா ஆடினான். ஆனா அவன் ஆடுற நேரத்துல டோமியாசோ ரைட் பேக் இருந்தான். டோமியாசோ ரைட் பேக் இருந்தப்பெல்லாம் அவன் நல்லா ஆடினான். சோ எல்என் லட்சுமி நாராயணன் ஒருத்தர் நம்ம கொஸ்டின் இருக்காரு, டவாரஸ் நிஜமாவே கேவலமா ஆடினானா, இல்ல did the personal playing around him make him look bad, or the system make him look bad, or like அவன் வந்து நிஜமாவே he was poor. யாராச்சும் நம்புறீங்களா? எத்தனை டைம் பால் எடுத்துட்டு போய் செவுத்துல மோதிக்கிற மாதிரி நேரா போய் மோதிட்டு பால கொடுத்துட்டு இல்ல பார்ட்டிக்கு தாத்தா மாதிரி இருந்தா ஷார்ட்ஸ் அடிக்கிறது. சீரியஸ்லி. அண்ட் லுக் அட் ஹிஸ் பொசிஷனிங். எத்தனை வாட்டி வந்து லைக் அந்த ஒரு ஆப்போனன்ட் வந்து he could easily dribble past him, and அவன் nowhere in the ஸ்கிரீன்லயே இல்லையே, அவன் எங்கயோ வே அஹெட்ல தானே இருந்தான் அவன். அதனால பொசிஷனிங் சென்ஸ் வந்து அவனுக்கு அத சொல்றல, இட்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல அவனுக்கு. he has to mature more in terms of footballing. இது he's been a அவனுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுல, like going to send him out on loan. Yeah. See, அவனுக்கு வந்து he's been a winger most of his life, and last few years அதான் டிஃபெண்ட் full back ஆ இருக்கான். And that evolution is, I guess, taking a lot longer than other players who are making that transition. So Vijay, நான் வந்து கேக்குறேன், do you see him continuing as a left back at Arsenal, or like அவனுக்கு future வந்து winger or wing back தான், ஒரு Aspilicueta மாதிரியோ இல்ல ஒரு அலோன்சோ மாதிரியோ, not Aspilicueta, ஒரு அலோன்சோ மாதிரி ஒரு பிளேயர் தான் அவன் இருப்பான், like defensively very suspect, attackingல contribute பண்ற மாதிரி? ஒரு சின்ன குழந்தைங்க, இப்போ வளரட்டும், let him get older, let him mature. இப்போதான் ஃபர்ஸ்ட் சீசன், அதுவும் வந்து ஒரு ஸ்குவாட் ரோல் in a team that is
that is still இல்ல அவன் ஸ்குவாட் ரோலா இல்லையே. இப்ப நம்ம கேடி வந்து இவ்வளவு அன்அவைலபிளா இருக்கறப்ப மெயின் ரோல் தான் இல்லையே. நம்ம திரும்பவும் அதான் சொல்றேன், நம்பர்ஸ் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெர்செப்ஷன்லயே பேசிட்டு இருக்கீங்க. நம்பர்ஸ்ல பார்த்தா he still a ஸ்குவாட் ரோல் தான். எத்தனை கேம் விளையாண்டுருக்கான்? 13 கேம்ஸ் he started. அது ஸ்குவாட் ரோல் இல்லையா? 13 கேம் ஸ்டார்ட் பண்ற ஸ்குவாட் ரோல் இல்லையான்னு நான் கேக்குறேன். அப்ப அது இம்பாக்ட்னு வச்சு பார்த்தோம்னா அது டிஃபர் ஆகுது நிறைய. அது ஆகதான் செய்யும். தட்ஸ் த பிரைஸ் we pay for playing young players. ரொம்ப சின்ன பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் இன்னும் வெங்கர் சொல்லுவார்ல, they are not even physically matured yet. நம்மலாம் இன்னும் 30 வயசுலயே பிசிக்கலா மெச்சூர் ஆகல, அது வேற விஷயம். 22 வயசுல அவங்க பிசிக்கலி they should be matured னு எக்ஸ்பெக்ட் பண்றது. இப்ப எடி என்கேடியாவோட பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் we saw, literally we saw in our eyes. திடீர்னு நல்லா அப்படியே பீஸ்ட் மோட்ல வந்து நிக்கறான் எடி என்கேடியா. ஆமா, சோ அந்த மாதிரி வந்து these people will mature physically, mature இது எல்லாமே. ஆனா அதுக்கான ஸ்கோப் இருக்கா? இருக்கு. உடனே ஆகுமா? ஆகாது. ஆகாம போகலாமா? ஆகாமலும் போகலாம். ஓகே, அப்பனா இப்போ ஒன்னு சொல்லமே, கீப் டவாரஸ் ஆர் சென்ட் ஆன் லோன். எல்லாரும் டப்பு ஆன்சர் சொல்லுங்க, அப்படியே ரேட்டிங் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். லோன். Let me rephrase. Loan with a backup signing. Okay. Yeah, obviously. Loan with option to buy சொல்ல போறேன்னு நினைச்சேன். Arvind, let's assume நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து we won't shoot ourselves in the foot. ஒரு ஆப்ஷன் இல்லாம அத வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஒரு fair enough. Loan. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம சொல்றது வந்து தேவையில்ல. ஓகே, சோ 5 பேருமே லோன் தான் சொல்றோம். ஓகே, டவாரஸ்க்கு வந்து இப்ப ரேட்டிங் கொடுத்துறோமா? டவாரஸ்க்கு 5. 5. அரவிந்த் 5, ரோஹித் 5, விஜய் 5. கியூ 4. I think me also 4. இந்த நாம எங்க இருந்தாலும் ஒரு சில ஐக்யூங்கிற ஒரு சில விஷயங்கள் இல்லாதப்ப அவன வந்து அதுல ஒரு சில பெர்ஃபார்ம் பண்ணல. எஸ், கேப்ரியல் நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எரர்ஸ் லீடிங் டு ஷாட்ஸ் கேப்ரியல் தான். கேப்ரியலுக்கு என்ன ரேட்டிங்? அவனை வந்து ஒரு லீடரா பாத்தீங்களா? அவன் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த சீசன், பட் நிறைய இடத்துல வந்து he came back. ஒரு கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அடுத்த கேம் வந்து திருப்பி he did a lot of things to come back into the picture. ஒரு டெஃபினட்டா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது. பிளஸ் அவனோட கான்ட்ரிபியூஷன் டு தி பில்ட் அப் வந்து அதுவும் நிறைய இருந்தது. அது அந்த மாதிரி மெயின் திங் வந்து he is the only defender to score 5 goals. Yes, highest number of goals scored, more than Lacazette. Yes. அது ஒரு முக்கியமா, அதுக்கே அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். Exactly. So is Gabriel overall performance and rating which இதாவது online justification கொடுக்குறீங்கன்னா 7? Yep. Okay. அரவிந்த் 7. ஏதாச்சும் அவனுக்கு ப்ரோஸா கான்ஸ் ஏதாச்சும் பாத்தீங்களா? ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி கேப்ரியலுக்கு? கான்ஸ் வந்து unnecessary yellow. more than 3-4 times unnecessary yellow வாங்குறது. சில நேரத்துல வந்து சம்பந்தமே இல்லாம வந்து பிரஷர் பண்றது முன்னாடி இருக்கிற அட்டாக்கரை. those things are cons. And so sometimes என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபினிக்கியா இருக்கான். I mean like he is many times he is very good. நம்மளோட செகண்ட் சீசன்ல அவன் ஆமா செகண்ட் சீசன் அந்த ஷார்ட் பிளாக்கேஜ், அந்த கமிட்மெண்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாமே அவனுக்கு ப்ரோஸ் தான். ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் சில கேம்ஸ்ல வந்து அவனோட பொசிஷனிங் ஒரு கேப் மாதிரி இருக்கு அவனுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவுல. அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது that is those are definitely his cons. விஜய் 8 especially because of the goals. But இல்லனா 7 தான் கொடுத்திருப்பேன். ஆனா 5 கோல்ன்றது அதுவும் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் டர்ன் கேம்ஸ். ஸோ அதனால ஐ வில் கிவ் ஹிம் 8. கான்ஸ்னா he is not very very smart. ஒரு ஒயிட் லெவல் ஸ்மார்ட்னஸ் கிடையாது. ஆனா வெரி டாகட். என்ன சொல்லுவாங்கன்னா விடிச் பத்தி சொல்லுவாங்க தெரியுமா, பிச்சில செத்துறான்னா சொன்னா செத்துருவான் அப்படின்ற மாதிரி. he is one such kind of defender. இது பண்ணுப்பா போப்பா அப்படின்னு சொன்னா he'll do it அப்படின்றதுனால. so I like that kind of defense. நம்ம கிட்ட அந்த மாதிரி ஆளுங்க இருந்தது இல்ல. நிறைய நம்ம ஆளுங்க வந்து அடி வாங்குறதுக்கு பயந்துட்டு குனிற ஆளுங்க. அப்படி இருக்கும்போது அட்ரான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வேட்டைக்காரன் படத்துல தானே வாடா அப்படின்ற மாதிரி எனக்கு அது வந்து எனக்கு வந்து கேப்ரியல்ல பார்த்தா எனக்கு கோலோடோர் தான் நாம வரும். அந்த ஒரு பீஸ்ட் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அந்த கமிட்மெண்ட் வந்து இட்ஸ் பீன் லாக்கிங் சின்ஸ் கோலோடோர். சோ நான் இப்ப நானும் 7 தான் கொடுப்பேன். he was like really good. so அந்த மாதிரி ஒரு like for his age நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் டெஃபினட்டா. அண்ட் பிரேசிலியன் டிஃபெண்டர்ஸ் நம்ம என்னைக்குமே வந்து ஆஹா ஓஹோ தாறுமாறு, அதுவும் சென்டர் பேக்ஸ் ஆஹா ஓஹோ தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம என்னைக்குமே சொன்னது கிடையாது. சோ அதெல்லாம் அந்த ஃபேக்டரியும் சொல்லி பார்த்தா like I would give him 7. 6. 6. Yeah, I was
7 குடுக்கலாம் தான் வந்தேன், பட் பிகாஸ் ஆஃப் his goals. பட் என்ன சொல்றது, that's like a deficiency in other areas. அவன் வந்து என்ன சொல்றது, it's not for him to like score goals. That's not what we expect. இது வந்து bowlerக்கு வந்து நம்ம high marks கொடுக்கறது, அவன் பேட்டிங் ஒரு கேம் நல்லா it's a distraction. But his defensive record, like அதான் ஸ்கோர் பண்ணோம். So I think I'll give him a 6. Inconsistency, like the decision making. But defensive goal, அவன் கோல் போடுறது நமக்கு போனஸ் தானே. புரியுதுடா. கேப்ரியல் மேகல்ஹையஸ் ஒரு ஷார்துல் தாக்கூர் மாதிரி சொல்லிருக்கீங்க. Yes. So yes, White 50 million signing, 50 million அவன் ஜஸ்டிஃபை பண்ணானான்னு எனக்கு தெரியல. அது ஜஸ்டிஃபை அந்த ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. 50 million ஜஸ்டிஃபை பண்றதுனா என்னது, ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து ஒரு மெடல் வின் பண்றதா, ஏதாவது கப் வின் பண்றதா, அதான் ஜஸ்டிஃபிகேஷனா? இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த क्वेश्चन எனக்கு தெரியல. இல்ல பக்கத்துல இருக்கிற 50 or more சைனிங்கோட கம்பேர் பண்ணி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்ல வெரான வந்து நமக்கு சரியான டீல் பார்கெயின் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. எங்க முடிஞ்சது சீசன். அதே மாதிரி ரொமேரோ 50 மில்லியன். பட் பார்கெயின் எப்படின்னு எனக்கு புரியலையே. அவங்களோட நம்ம வரான பத்தி பேசணும், நம்ம ஒயிட்ட பத்தி பேசணும். நீ வரான இல்ல நான் என்ன சொல்றேன்னா, let's compare White with another an Englishman who was signed 52 million. Okay, let's talk about Stones. Okay, அவன் தான் he can come closest to White signing. Like same அதே 23 years தான் வந்து City sign Stones, right? Like அதே 52 மில்லியனுக்கு தான், I mean 50 million 50 plus மில்லியனுக்கு சைன் பண்ணாங்க. அவனோட ஃபர்ஸ்ட் சீசன் இம்பாக்ட் எவ்வளவு இருந்தது? It was even lesser than what White had. So I would definitely say like see White வந்து நம்ம எவ்வளவு கேம்ஸ் நம்ம sorry to cut you off Rogi, நான் இந்த क्वेश्चन கேக்குறேன் அப்படியே அதுல இருந்து கண்டினியூ பண்ணேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு மைரே போச்சு ஆர் கன்னர் 785046 னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த क्वेश्चन. I like the name. Yes. Ben White, is he really good or are we having another David Luiz kind of a guy who like has this like, you know, he performs extraordinarily well in certain games, but original games like he goes like completely missing or shitty. I don't remember any shitty performances from Ben White, but இந்த மாதிரியான ஒரு டிஃபெண்டர் இல்ல நம்ம தான் வந்து இங்கிலீஷ் பேங்கற ஹைப்ல நம்ம விட்டுட்டோமா இல்ல நிஜமாவே குவாலிட்டின்னு உங்களுக்கு நிறைய கிளிம்ஸ் தெரிஞ்சதா? ஏன்னா ஒரு கம்போனன்ட் ஜாஸ்தியா தெரிஞ்சாதான் நம்ம அந்த கம்போனன்ட்டை வந்து ஃபேவர் பண்ண முடியும் இன்னொரு கம்போனன்ட்டை விட. அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணது ஜாஸ்தியா தெரிஞ்சதா? அதை வச்சு தான் நான் கேக்குறேன். இது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து கொஸ்டின்ல செல் பண்ணோம்ல, இட்ஸ் வெரி சிமிலர் டு கொஸ்டின், only the price range is different. அவன் வந்து அவனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பட் அகைன்ஸ்ட் பிளாக்மேன் ரோவர்ஸ் அவனும் செஸ்னியோ வந்து இடிச்சுக்கிட்டு கார்லிங் கப் பர்மிங்ஹாம் சிட்டி அதே மாதிரி தான் இருக்கு. See, அவன் White has performed well. கொஞ்சம் மொஸ்ட் ஏதோ பண்ணாம ஞாபகம் எனக்கு. அதெல்லாம் நிறைய பண்றேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மறந்துட்டு. அதனால வந்து I would say definitely White had a decent season. அந்த கேம் நான் இருந்தபோது ஆக்சுவலி என்ன சொல்றது, கரெக்டா வந்து வெம்பிளிக்கு வெளியில இருந்தேன். வெம்பிளிக்கு வெளியில பப்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது கொடுமையா இருந்தது. சோ இப்ப White எவ்வளவு கொடுப்பீங்க? White மத்தவங்க என்ன சொல்றீங்க? White வந்து குவாலிட்டியா இல்ல another David Luiz? David Luiz comparison करते but like I think it's freaky player on too soon. Yeah, first seasonல ஜட்ஜ் பண்ண முடியாது. பாசிட்டிவா இதா பண்றேன் first season நம்ம ஜட்ஜ்மென்ட் படி பண்றது அப்படி கேக்குறாங்க. bro definitely dude. The shot playing out from the back வந்து he is like given us more confidence. Yes, less press resistant. Exactly. And one more thing வந்து அந்த opponent ஓட build up play வந்து கட் பண்றான் பார்த்தா சட்டலா, அது நம்ம டீம்ல நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வித்யா positioning and taking the ball forward skill அவனுக்கு பயங்கரமா இருக்கு. So definitely positives. But என்ன சொல்றது, சரி okay. Interceptions he had 1.3 per game, which is the highest in Arsenal team. Okay va, அது compared to league எவ்வளவு? Compared to league வந்து I think he's above average. Okay அப்படினா இப்ப நீ எவ்வளவு கொடுப்ப? சொல்லு அத தவிர இன்னொரு விஷயம் ஆட் பண்ண வேண்டியது, ரெண்டு விஷயம் ஆட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் பென் ஒயிட் இன் our team அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மீடியா எல்லாமே அகைன்ஸ்ட் him. இவன்லாம் ஒரு பிளேயரா, இவனை போய் இவ்வளவு காசு குத்துவாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியா சொல்லவே வேணாம். காதுலயே போய் காதுக்குள்ள உட்காந்து கத்துவானுங்க, அந்த மாதிரி கத்துனானுங்க. அப்பவும் அண்ட் he had a very terrible start. ஃபர்ஸ்ட் கேம் ரொம்ப கேவலமா ஆடினான். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கேம் பார்த்துட்டு இதுதான் 50 மில்லியன் குத்திங்களான்னு சிரிச்சாங்க நம்மளை பார்த்து லிட்டரலா. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு த எண்ட் வேர் he was missed in games where he didn't play. அதுதான் அவனோட growth in the team. ஓகேவா, which shows he has a positive trajectory அப்படின்றதுனால I will give him 8.
ஓகே இப்போ அப்படியே ரேட்டிங்ஸ் கொடுங்கடா எல்லாரும். ரோஹித் 7. ஓகே, ஐ வில் ஆல்சோ கிவ் ஹிம் 7. சாலிடா பண்ணலாம். ஹோல்டிங் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம். அவனோட ரோல் என்னன்னு டீம்ல தெரியும். அவன் ஸ்குவாட் பிளேயர் தான். 2 மில்லியனுக்கு ஹி இஸ் a very good quality squad player. சிம்பிளா சொல்லணும்னா ஹோல்டிங்க்கு வந்து he know his ceiling. அவனுக்கு அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். அவன் நல்ல ஒரு ஸ்குவாட் பிளேயரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் இந்த சீசன். டாட்னம் கேம்ல அவன் என்னதான் வந்து ஸ்டூபிட் மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் மத்த பீரியட்ல அவன் பண்ண விஷயங்கள்னாலே டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ஸ்குவாட் பிளேயர் தான். இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் கேம்ஸ், ஸ்பெஷலி ஆஃப்டர் சலீபா கம்ஸ் பேக் இல் ப்ராபப்லி பி லைக் ஃபோர்த் சாய்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து லைக் அதெல்லாம் வச்சு பேசினப்ப ஹோல்டிங் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சீசனுக்கு? 6 would be perfect. 6 6. அவன் வந்தானாலே அந்த ஹோல்டிங் டைம்னால வந்துச்சுனாலே வந்து நம்மளுக்கு வந்து கோல் கன்சிட் பண்ண மாட்டோம். இந்த லோ பிளாக் எக்ஸ்பெக்ட் விஜய் அந்த ஒரு சிக்னேச்சரே போதும்டா. அவன் வந்த உடனே இப்படி காமிப்பான், அதுவே போதும். 5-2-3 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல கோலே போவார். எஸ், டோமியாசு என்ன பொறுத்த வரைக்கும் he was a signing of the season. நான் வந்து கிளீனா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் he was a signing of the season. என்ன the amount of money that we spent, the IQ that he has, more than Ramsdale. ஆமா, for me yes. ஏன்னா because the number of mistakes that Tomiyasu made when he played was way lesser than what Ramsdale made when he was playing. எனக்கு அது plus அவனோட இந்த impact and whatever. I think signing even I disagree. ஆனா வந்து Q ஓட signing of season வேற, நான் ஏன் signing of season வேற. உனக்கு நீ வந்து ஓடகாட் சொல்லுவ. Obviously நீ ஓடகாட் சொல்லுவ. True, yeah. நான் அதான், பட் என்னோட signing of the season அவன்தான். பட் டோமியாசுல வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு question தான். இப்ப நம்ம வந்து கேடி ஆர் டோமியாசு யார் ஜாஸ்தி மிஸ் பண்ணுங்கிறது ஒரு கொஸ்டின். நம்மளுக்கு வந்து பிரணேஷ் கேட்டிருக்காரு. பிரணேஷ் KT. I think KT, yes. The backups வெச்சு பாக்கும்போது செட்ரிக் put a much better performance than Noni. Exactly, that's right. Yeah. So அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வச்சு பார்த்தோம்னா நம்ம we miss KT more. Okay. Yes. But டோமியாசு நம்ம அவனோட இதெல்லாம் பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன் வந்து இன்ஜுரி தவிர்த்து he hasn't exhibited any cons as far as I could see. In terms of his playing or positional play and intelligence. He was our best defender on paper. On paper. On all stats, he is our best defender across anything. True. So, அப்ப டோமியாஸ் எவ்வளவு ரேட்டிங்? Just for his games இல்ல, நான் 7 கொடுப்பேன். நான் 6 இன்ஜுரினால. விஜய் 6, ரோஹித் 7. No, நான் 8. 8 okay. Sure. தர்மபுரே சாரி யாரு அதாவது ஒரு பிளேயர் விளையாடும்போது தான் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட் பண்ண முடியும் இல்லையா? So I rate him on his performance and his performance was very good. அரவிந்த் and he came back. அவனுக்கு அவன் வந்து அவ்வளவு இன்ஜுரியா இருக்கும்போது கூட திரும்ப வந்து அந்த ஒரு கேம்ல வந்து இன்ஜுரியோட வந்து விளையாண்டான். சென்டர் பேக் எல்லாம் ஆட ட்ரை பண்ணி அப்புறம் பாதியிலேயே நொண்டிட்டு போனான். அதெல்லாம் சோ கமிட்மெண்ட் அண்ட் எவ்ரிதிங். ஆர்டி மாதிரி வந்து ஆர்டெட்டா வச்சு தள்ள வைக்கல. True. அரவிந்த் 6. Q-Nina? 6. Okay, I'll also give him a 6 because of the number of games that he played. No, I'll actually give him a 7 because of the quality that he exhibited in the number. இப்போதான் சொல்ல வந்த biased rating இருக்குன்னு. கரெக்ட்டா நான் சொன்னேன். ஏன்னா நான் தான் முதல்ல ஆரவாரமா அப்படியே பேசினேன். நானே இது போடக்கூடாது. செட்ரிக் என்ன பொறுத்த வரைக்கும் அவனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா போட்டோலயும் வந்ததுதான். நான் அன்னைக்கு இது ஒரு போட்டோ அனுப்பிச்சேன். நான் ஃபோர்ப்ஸ்ல ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேயும் செட்ரிக் தான் ஆஸ்ட்ரோட போட்டோல இருக்கான். எல்லா இடத்துலயும் தான் மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களான்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வச்சா நம்மளுக்கு வந்து செட்ரிக்கோட லிமிடேஷன்ஸ் தெரியும். நம்ம லிமிடேஷன்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ப்ரொபோஷனலா தான் ஆடினா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து செட்ரிக் வந்து ஒரு வேர்ல்டு பீட்டரா ஆட போறானோ இல்ல ஒரு அலெக்சாண்டர் மாதிரி வந்து கிராஸ் ஆஃப்டர் கிராஸ் போட்டுட்டு வந்து வெறித்தனம் காட்ட போறானோ யாரும் எதிர்பார்க்கல. சோ அதுக்கு ப்ரொபோஷனலா தான் என்ன பொறுத்த வரைக்கும் செட்ரிக் ஆடினா. செட்ரிக் நம்மளுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி ஆடினா. வெரி சிமிலர் டு ஹோல்டிங். அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம். செட்ரிக்கோட ஆஃபென்சிவ் ஸ்கில்ஸ் தான் நான் எப்பவுமே நம்பி இருக்கேன் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸை விட. பட் ஆனா ஆடினப்பலாம் அவனோட டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ் தான் ஷைன் ஆச்சு ஆஃபென்சிவ் ஸ்கில்ஸை விட. That's also true. That's ஒரு வகையில true. அப்ப அரவிந்த் நீ எவ்வளவு கொடுப்ப செட்ரிக் ரேட்டிங்? 6. விஜய் 6 தான் கொடுத்திருப்பேன். ஆனா அந்த ஒரு கோல் அடிச்சான் பாருங்க கடைசில வந்து அப்படியே நேத்துக்கு எம்எஸ்மித்ரோட கோல் பாத்தியா? ஓ எஸ். அதுல பாலோகோட பில்ட் அப் பாத்தீங்களா? ஆமா, வேற லெவல். எனக்கு வந்து அந்த ஒரு கோல் ஷாலன் சாக்கர் கோலுக்காக அவனுக்கு 7 கொடுக்கிறேன். வெச்சுக்கடா சாபரா அப்படின்ற மாதிரி. பை தி வே ஸ்பீக்கிங் ஆஃப் எமில் ஸ்மித்ரோ கோல், இப்போ ஹங்கரி vs இங்கிலாந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஹங்கரி லீடிங் வித் ஷாட்ஸ் ஆன் கோல் அண்ட் ஷாட்ஸ் ஆன் டார்கெட். நார்மல் தான். சரி, அடுத்து Q-Nina
6 Cedric. 6 Cedric நானும் 6 இருக்கும். You know what the holding மாதிரி தான். You know what you're getting, the ceiling தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அவன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். என்ன அவனுக்கு 32 வயசு, அவனுக்கு 31 31 நினைக்கிறேன். 31. Yeah, so இந்த கடைசி ரெண்டு வந்து not too long to rate போட்டுறான். Okay, not interested in கொசல் மேட்ச். சரி, அவன் ஏதாவது கேம் ஆடுனானா? ஃபர்ஸ்ட் கேம் ஆனால ஃபர்ஸ்ட் 3 கேம் வந்தானா? அதெல்லாம் அப்படியே வந்து கஷ்டப்பட்டு அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. not கொடுமையா பிரெட்ஃபோர்ட் கேம் கொடுமையா இருந்துடா, பார்க்கவே முடியல. not ready to rate அப்படி போடலாம். ஓகே, சோ இது வந்து ஓகே. சோ இதுதான் டிஃபென்ஸோட இது. ஒரு நம்ம லாஸ்ட் ஒரு क्वेश्चनோட முடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங்ல 1 நிமிஷம் தான் இருக்கு. Saliba, does he walk into the starting 11 if and when he comes back, or like வந்து அவனும் he has to earn his spot தானா? என்ன பொறுத்தவரைக்கும் he has to earn his spot. On his spot, absolutely on his spot. Acha, he has to earn a spot, but we need Saliba. நம்ம number of games ஜாஸ்தி ஆகுது. We need next season squad. நம்ம வந்து என்ன சொல்றது, யூரோப்பியன் இல்லாம வந்து 5th முடிச்சிருக்கோம். யோசிச்சு பாரு, யூரோப்பியன் ஃபுட்பால் இருந்துனா will be like West Ham அந்த மாதிரி தான். ஆமா, எக்ஸாக்ட்லி. பட் யோசிச்சு பாரு, லைக் இது சீசனோட ரிவ்யூ क्वेश्चन தான் அது. பட் என்ன சொல்றது, நமக்கு யூரோப்பியன் கேம்ஸ் இருந்தா would we have finished 5th is the true mark of improvement. நம்ம வந்து இத வச்சு சொல்ல முடியாது நம்மளால. Okay, so he needs to earn a spot, but do we need him அப்படினா we need a center defender, not exactly Saliba. I mean not necessarily Saliba. ஓகே. சோ இப்போ வந்து நீ ஏன் அந்த क्वेश्चन சொன்னா தெரியும். சோ இப்போ லாஸ்ட் டக்கு டிஃபென்ஸ் ஒரே வார்த்தையில ரிவ்யூ, ஓவரால் டிஃபென்ஸ்க்கு டக்கு ரிவ்யூல ஒரே பாயிண்ட் 20 சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தான். டிஃபென்ஸ் வின்ஸ் கேம்ஸ். சரி டேய், ஒரு क्वेश्चन பாயிண்ட் சொல்றானே எவ்வளவு? I have a complex 6.5 6.5. இப்பல இருந்து நம்ம பாயிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். சரவன் சொல்லு. 6.5. Thank you. Yeah, 6.5 அவ்வளவுதான் அது. ஓகே, நானும் 6.5 தான் கொடுப்பேன். ஸோ இதான் எங்களோட ரேட்டிங் பொசிஷன், இதுதான் எங்களோட டிஃபென்ஸ் ரிவ்யூ. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் டு திஸ். நம்ம அப்படியே வந்து அடுத்த மிட்ஃபீல்ட் ரிவ்யூ நாங்க பார்க்குறோம். Until then, it's thank you and bye from all of us here at Vada London. Thank you guys. Come on, you Gunners. Oh